Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. 2019 லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாஜக 436 தொகுதிகளில் போட்டியிட்டது. 303 இடங்களில் வென்றது. 37.7% ஓட்டுகளை பெற்றது. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், அயோத்தி ராமர் கோயில் திறப்பு, வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து இந்த முறை தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. முதல் முறையாக ஓட்டு போடும் 8 கோடி இளைஞர்களில் பெரும்பாலான ஆதரவு கிடைக்கும் என்று நம்புவதால் இந்த முறை கூடுதல் இடங்களில் வெற்றி கிடைக்கும் என பாரதிய ஜனதா கணித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு தயாராவதற்கான இறுதிக்கட்ட வியூகங்களை வகுப்பதில் பாரதிய ஜனதா தீவிரமாக உள்ளது. கடந்த தேர்தலில் பீகார், மகாராஷ்டிரா, தமிழகம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக குறைந்த இடங்களில் மட்டுமே போட்டியிட்டது. எஞ்சிய இடங்களை கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொண்டன. இந்த முறை ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா, அதிமுக, அகாலிதளம் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதால் இந்த மாநிலங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ளது. அதனால் 450 தொகுதிகளில் களமிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது.